வணக்கம் மக்களே. தினமும் உணவுல பூண்டு சேர்த்து கொள்ளலாமா? அப்படி சாப்பிட்டா என்ன ஆகும்? பூண்டு உற்பத்தி செய்யக்கூடிய நிறைய நாடுகள்ல இந்தியாவும் ஒன்று. ஸோ இந்த ஒரு பூண்டு ஆரோக்கியத்திற்கு நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாங்க நிறைய நன்மைகளை தருது. ஸோ சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தருமா அப்படின்றத இந்த ஒரு பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஆரோக்கியமான உடல் நலத்திற்கு உணவை சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு எடுத்துக்கொள்ளும் உணவு சேர்க்கப்படும் பொருட்கள் சுவைக்காக மட்டுமல்லாமல் நம்மளுடைய உடலுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் உணவில் பார்த்தீங்கன்னா சுவைக்காக சேர்க்கக்கூடிய பொருட்களில் மருத்துவ பயன்களை தெரிந்து கொள்ளாமலேயே அவற்றை ஒதுக்கி விடுறோம். அந்த வகையில் சமைக்கும் போது உணவிற்கு மனத்திற்காகவும் சுவைக்காகவும் சேர்க்கப்படக்கூடிய பொருளான பூண்டின் பயன்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ முதல் விஷயம், ஃபஸ்ட்டு ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பார்த்தீங்கன்னா மேம்படுத்த உதவக்கூடிய பூண்டுடன் உங்களுடைய நாளை தொடங்குவது சிறப்பாக இருக்கும். ஸோ உறுதி இல்லாத ஒடிசலான பெரும்பாலான பச்சை நிறம் கொண்ட தண்டுகளுடன் கூடிய பூண்டு பழங்காலத்திலேயே சமையல பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. ஸோ முதல்ல பூண்டில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் B6, வைட்டமின் C, துத்தநாகம், நார் சத்து, கால்சியம், மெக்னீசியம், செலினியம், மேங்கனீசு போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிரம்பி இருக்கு. அதே போல பூண்டுல அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள், ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள், பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் போன்றவையும் காணப்படுது. ஸோ மருத்துவ குணங்களால் இது பெரும்பாலான நாடுகளில் பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பூண்டுல உள்ள ஊட்டச்சத்துகள் உங்களுடைய வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்க உதவுது. இது உங்களுடைய ஆற்றலை பார்த்தீங்கன்னா அதிகரிக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க. கலோரிகளை எரித்து உங்களுடைய உடல் எடையை ரொம்பவே கம்மியாக்கி ரொம்ப லீனாக காட்டுது. ஸோ பூண்டை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிறதுனால கொழுப்பு, கெட்ட கொலஸ்ட்ராலானது குறையுது அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்த விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, உயர் ரத்த அழுத்தம் பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் இரவு தூங்க செல்வதற்கு முன்பு பசும்பாலில் பூண்டை கொதிக்க வைத்து குடித்து வந்தால் ரத்த அழுத்தம் குறையும். ஸோ காலையில் வெறும் வயிற்றில் பூண்டு சாப்பிட்றது உடல்ல உள்ள கெட்ட கொழுப்புகளை நீக்கி ரத்தத்தை சுத்தப்படுத்துது. ஆக்சிஜனேற்ற பண்புகள் காரணமாக பூண்டு இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த சர்க்கரை ஆகியவற்றை பூண்டு கட்டுக்குள் வைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பூண்டுல காணப்படக்கூடிய அல்லிசின் என்ற ஒரு காம்பவுண்ட் உங்களுடைய உடல்ல கணையத்தின் செயல்பாட்டை தூண்டி விடுவதோடு மட்டுமல்லாம உடலுக்கு தேவையான இன்சுலின் சுரப்பை அதிகரிக்க செய்து. இதனால் என்ன ஆகும்? நீரிழிவு நோய் ஏற்படக்கூடிய அபாயம் குறையும். ஸோ பூண்டை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. இதில் இருக்கக்கூடிய துத்தநாகம் மற்றும் வைட்டமின் C தொற்று நோய்களை எதிர்த்து போராடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. பூண்டுல இருக்கக்கூடிய அஜோன் என்ற ரசாயனம் படத்தாமரை மற்றும் பாதப்படை போன்ற சரும பிரச்சனைகளை சரி செய்கிறது. ஸோ இதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் பற்களை ஏற்படக்கூடிய வலியை சரி செய்து, அதே சமயம் பூண்டுல பார்த்தீங்கன்னா சாறு ஈறுகளை எரிச்சலை உண்டாக்கும். ஸோ பூண்டில் அடங்கி இருக்கக்கூடிய மெக்னீசியம் மற்றும் செலினியம் போன்ற சத்துகள் டெஸ்டோஸ்டரோன் அளவை அதிகரித்து ஆண்களுடைய பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. பூண்டை பச்சையாக சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா, பூண்டை பச்சையாக சாப்பிட்றதுனால சளி, இருமல், காய்ச்சல் போன்ற பாதிப்புகள் இருந்து விடுதலை பெறலாமா? ஸோ கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செரிமானம், மாதவிடாய் கோளாறுகள், எலும்புகள் உறுதித்தன்மை, மனச்சோர்வு போன்றவற்றையும் பூண்டு நீக்குது. வெறும் வயிற்றுல காலையில மாலையில 3 அல்லது 4 பல் பூண்டை பாலில் போட்டு கொதிக்க வைத்து சாப்பிட்டு வந்தாலே உடல் நலத்திற்கு ஏராளமான நன்மை கிடைக்குது. ஒரு சிலருக்கு பச்சையான பூண்டு பிடிக்காது, அதனால நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பாலில் போட்டு குடிக்கலாம், அப்படிலாம் தண்ணியில கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை குடிச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில நீங்க பூண்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது மக்கள். என்னால் தொடர்ந்து எடுத்துக்க பாருங்க, ஆரோக்கியமா இருங்க. இது மட்டும் கிடையாது, இது போன்ற எக்கச்சக்கமான தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா
நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஆரோக்கியமாக இருக்கலாம் மக்களே. நன்றி, வணக்கம்.